பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிட்டுன்னு நாங்கள் வந்து சட்டியில் தாங்க குழம்பு வைப்போம். அதாவது எங்கள் சமுதாயத்தினர்லாம் வந்து அந்த நாளையில் வயசான பாட்டி கூட பாருங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க. நல்லா கொள்ளுப்பருப்பு ஆட்டி சாப்பிட்டுக்கிட்டு தட்டைப்பயிர் கடைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு முக்கால்வாசி இந்த பயிர் வகைகள் தான் அவங்களாம் அதிகம் திம்பாங்க. இந்த நாளைக்கு பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றாங்கலாம். ஏன்னா இன்றைக்கெலாம் குக்கர்லேயே குழம்பு வந்துடுச்சு, என்ன பண்ணுறது. பாருங்கள், ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி சமையல் வீடியோ போட சொல்லி. நான் அதை டெய்லி எடுக்கிற சமையலை இப்போ உங்களுக்கு பிடிக்குன்னா கூட நான் டெய்லியும் போட்டுருவேன். பாருங்க, ஃபஸ்ட்டு கடுகு, பாருங்கள் ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை வந்து நான் வீட்டில் உருவிட்டு வந்து வச்சுப்பேன் தோட்டத்துலேருந்து. அதனால் பச்சையாக இருந்தால் போட்டால் ஒன்றும் ஆகாது. இது காஞ்சதுனால கருவேப்பிலை வந்து அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்க, வரமிளகாய் ஒரு 2 3 போடலாம், போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, வரமிளகாய் பாருங்க. அதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போடுவேன், இல்லைனாக்கா நல்லா கறிவிடும். கருவேப்பிலை, பாருங்க, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க சமையல் வீடியோவும் சேர்த்து போடுங்கம்மா அப்படின்னாங்க. பாருங்க, நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். பாருங்க, தட்டைப்பயிறு நீ வேக வச்சு அதில் மஞ்சத்தூள், ஜீரகம், பூண்டு எல்லாமே அதில் போட்டு தக்காளி பழம் எல்லாமே போட்டு இதை கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேங்க. பாருங்க, கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். அடுத்தாப்பில் அதை வணக்கிறது எல்லாம் அதிலே போட்டு ஜாயின் பண்ணி பாருங்க கடைஞ்சி சாப்பிடணும். ஃபஸ்ட்டு இதில் தட்டைப்பயிறு, மஞ்சத்தூள், ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அந்த வணக்கி விட்டதில் அதை தூக்கி கொட்டணும். எங்கள் குடும்பம் பெருசுங்க, அதனால் ஃபஸ்ட்டே தட்டைப்பயிரை வந்துங்க குக்கரில் வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஜீரகம், பூண்டு எல்லாம் அதுலேயே போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஃபஸ்ட்டே